வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை சந்திப்போம். வித்தியாசமாக பேசக்கூடிய, வித்தியாசமாக தகவல்களை பரிமாறிக்கொள்கின்ற நிறைய விசித்திர மனிதர்களை நாம் அன்றாட வாழ்க்கையிலே சந்தித்திருப்போம். அந்த அனுபவம் நமக்கு இருக்கும். கொஞ்ச நாள் யார் கண்லேயும் தென்படாமல் ஒரு மனிதர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. எங்கெங்க ரொம்ப நாளாக ஆளை காணுமே அப்படின்னும் போது அவர் சொன்னார், ஒரு சீரியஸான விஷயத்தை சாதாரணமாக சொன்னார். இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இப்பொழுது ஓய்விலிருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இவர் கேட்கிறார் திரும்பி, நீங்கள் நிறைய சிகரெட்டு குடிப்பீங்களே, அதனால தான் இந்த பாதிப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ சிகரெட்டு குடிக்காமல் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னும் போது அவர் சொன்னாராம், அந்த இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயிலிருந்து மீண்டு அவர் சொன்னார், இல்லை, நான் பழைய மாதிரி சிகரெட்டை அதே மாதிரி தான் குடிச்சிட்ருக்கிறேன். எனக்கு இப்போ 65 வயசாச்சு. இனிமேல் எவ்வளோ காலம் நான் வாழ்ந்துட போகிறோம்? அப்படியே பேணுதலாக இருந்தால் மட்டும் நான் ரொம்ப நாள் வாழ்ந்துட போகிறேன்னா? எல்லாம் பார்த்தாச்சு, என் கதை முடிஞ்சிடுச்சு. அதனால் நான் சிகரெட்டெல்லாம் விடலை அப்படின்னு சொன்னாராம். இது அவருடைய வாதத்திற்கு கேட்பதற்கு கொஞ்சம் இனிமையாக இருந்தாலும் கூட, இஸ்லாத்தினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இது வேறு ஒரு கோணத்திலே அலசப்பட வேண்டிய ஒன்று. அவருடைய புரிதல் என்ன? இந்த உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாம் என்ன ஆட்டம் போட்டாலும், நாம் என்ன அநியாயம் செய்தாலும் இந்த உலகத்தோடு முடிஞ்சிருச்சு. நம்மை புதைத்து விட்டாலோ எரித்து விட்டாலோ நம் கதை முடிந்தது அப்படின்னு அவருடைய புரிதல். இஸ்லாத்தினுடைய புரிதல் என்ன? இந்த உலகத்தோடு எதுவும் முடியல, பிறகுதான் நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற புரிதல் உள்ளவர்கள் இந்த வாழ்க்கையை பக்குவத்தோடு இறையச்சத்தோடு கையாளுவார்கள். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.